ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேற்றுமையில் 5ஆம் வேற்றுமை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் நம்ம 4 வேற்றுமை பார்த்தோம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம 5ஆம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். 5ஆம் வேற்றுமைக்கான உருபு என்னென்னா இல், இன் அப்படிங்கிற 2 வேர்டு வரும். அது இல்லாமல் சொல்லுறுப்புகள்னு சொல்லிட்டு 2 வேர்டு வருது பாருங்கள். நின்று, இருந்து, இது ரெண்டும் வந்து சொல்லுறுப்புகளாகவும் வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஊறி நின்று நீங்கினான், ஊரிலிருந்து போனான், இதில் நின்று இருந்து அப்படிங்கிற சொல்லுறுப்புகள் வந்திருக்கு. அதனால் இது வந்து 5ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அடுத்து இல், இன் அப்படிங்கிற உருபு வந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கீழே. இதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள். அதுக்கு முன்னாடி இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்து நீங்கள் பொருளில் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் பொருள்னா என்ன அப்படின்னா, மாலையிலிருந்து மலரை பிரித்தான். அப்போது மாலையிலிருந்து மலரை அப்படின்னா அதில் இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்திருக்கு. இருந்து அப்படிங்கிற சொல்லுருபு வந்திருக்கு. அதனால் இது வந்து நீங்கள் பொருளில் வரும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அது இல்லாமல் இந்த பாருங்கள், இல், இன் உருபு வர மாதிரி ஒரு 4 பொருட்களில் வரும். என்னென்ன பொருள் அப்படின்னா நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்கள் பொருளில் எக்ஸாம்பிள் பாருங்கள். மலையின் வீலருவி, மலையிலிருந்து கீழே வில்ற அருவி அப்படிங்கிற மீனிங்கு. அது வந்து நீங்கள் பொருளில் வந்திருக்கு. அதனால் இது நீங்கள் பொருளில் வந்த ஒரு 5ஆம் வேற்றுமை. அடுத்து ஒப்பு. ஒப்பு பொன்னின் நிறம் அந்திவானம். அதாவது 2 பொருள்களை வந்து ஒப்பிட்டு கூறுவாங்க. பொன், இங்கே தங்கத்தோட நிறம் வந்து அந்திவானம் கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி தங்கமும் வானத்தையும் 2யும் ஒப்பிட்டு கூறுறாங்க. அதனால் இது ஒப்புங்கிற பொருளில் வந்த 5ஆம் வேற்றுமை. எல்லை. தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். இதில் இன் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு. இது வந்து எல்லையை சொல்கிறதுனால, தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் இருக்குது, அது ஒரு எல்லை தானே. அப்போ எல்லை பொருளில் வந்த ஒரு 5ஆம் வேற்றுமை. அடுத்து ஏது. ஏதுன்னா கல்வியில் பெரியவர் கம்பர், இல் வந்திருக்கு. எதில் பெரியவர்? கல்வியில் பெரியவர் கம்பர். அப்போ எதில் பெரியவர்னு கேட்டால், கொஷின் கேட்டால் நமக்கு கல்விங்கிற ஆன்சர் வரும். அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது ஏது பொருளில் வந்து 5ஆம் வேற்றுமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5ஆம் வேற்றுமை அவ்வளோதான். இதில் என்னென்ன உருபு, என்னென்ன உருபுன்னு கேட்பாங்க. இல்லு வந்து நீங்கள் பொருளில் வந்த உருபு வந்து எந்த வேற்றுமையில் வரும் அப்படின்னு கேட்கலாம். என்னென்ன பொருட்களில் வரும், அவ்வளோதாங்க இதில். அடுத்து நெக்ஸ்ட்டு 6ஆம் வேற்றுமை பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.